Hello students, welcome to Janu Max. Today class for 10th standard Max exercise 2.1ல 4th question தான் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட நிறைய டைம் வந்து காலாண்டு அரையாண்டில் பப்ளிக்கில் கூட கேட்ட 2 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பாருங்கள். ஏ கமா பி கமா மற்றும் சி என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே 9, 7 மற்றும் 10. ஏபிசி என்ற நம்பரை 13ஆல் வகுக்கும்போது 9, 7, 10 எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதை 3ஐயும் கூட்டினாலும் 13ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏன்றது நம்மளுடைய வகுப்படும் எண். ஓகேங்களா? அதேமாதிரி பிசி 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு லெட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு வகுத்தல் முறையினாவே நம்ம யூக்ளிடியன் வகுத்தல் தேற்றம் தான். யூக்ளிடியன் வகுத்தல் தேற்றத்தின் படி அதோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். A = BQ + R. இதனுடைய லிமிட் எங்கே இருக்கும்? 0 <r <r <b. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. யூக்ளிடியன் வகுத்தல் தேற்றத்தின் படி ஏன்றது இதனுடைய நம்பர்ஸ் ABCன்னு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அதனுடைய வகுபடும் நம்பர்ஸ். இப்போ 13ஆல் வகுக்கும்போது மீதி கிடச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் ஆரோட வேல்யூ. சரிங்களா? இதெல்லாம் ஆரோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஏவை 13ஆல் வகுத்தா 9 கிடைக்குது. பியை 13ஆல் வகுத்தா 7 கிடைக்கும். சியை 13ஆல் வகுத்தா 10 கிடைக்கும். இதை ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க. ஏக்கு ஏ, பிக்கு செகண்ட் நம்பர், சிக்கு தேர்ட் நம்பர்னு சொல்லி ஆர்டர் வைஸை எழுதிக்கோங்க. அப்போ ஏவை 13ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்குது? 9. அதேமாரி பியை 13ஆல் வகுக்கும்போது Q வந்து கொடுக்கல, அப்போ அது Q அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 7 கிடைக்குது. அதேமாரி சின்ற நம்பரை 13ஆல் வகுக்கும்போது 10 கிடைக்குது. ஓகேங்களா? இவங்க வந்து தனித்தனியாக வகுத்துருக்காங்க. நம்மளை வந்து 3ஐயும் கூட்டினாலும் நம்மளுக்கு 13ஆல் வகுப்படுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ A + B + C 3ஐயும் கூட்டினாலும் அதனோட 13ஆல் வகுப்படுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம 3ஐயும் கூட்டினா மட்டும் போதும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ என்னது? 13Q + 7, 13Q ப்ளஸ் ஃபஸ்ட்டு 9, 7 ப்ளஸ் 13Q ப்ளஸ் 10. ஓகேங்களா? இது லெட்டர்லாம் பாருங்கள் சேமாக இருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருக்கிறத கூட்டிக்கலாம். 13 26, 26ஓட 13 கூட்டினா 39. Q கூட என்ன லெட்டர் இருக்கோ அது அப்படியே வந்துடணும். ப்ளஸ் 9, 7, 10 3ஐயும் கூட்டினா 26. ஸோ இது வந்து ரெண்டுமே என்னது? 13ஆவது வாய்ப்பாட்டால் வகுப்படும். அப்போ 13 × 3 39. அதேமாதிரி 13 × 2 26 கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வகுத்தல் போடுறப்பையும் சரி, நம்மளுக்கு மேக்ஸ் போடுறப்பையும் சரி, கண்டிப்பாக டேபிள்ஸ் வந்து நல்லா ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதிலேருந்து 13 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதில் 13 போயிடுச்சுன்னா இருக்கும், 3 இருக்கும். இதுலேயும் 13 போயிடுச்சுன்னா 2 உள்ளே இருக்கும். அப்போ 13 வெளியில் போயிடுச்சுன்னா 3Q + 2. திரும்ப மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 13 × 3 39, 13 × 2 26. இது 13ஆல் வகுப்படுத்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. 13 × 3Q + 6 + 2. அப்போ இது வந்து 13ஆல் வகுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது கேன்சல் ஆகுதா? அப்போ 3Q + 2 கிடைக்குதா? அப்போ இதுக்கு இந்த கிடைச்சிக்கிற ஆன்சரும் என்ன பண்ணும்? 13ஆல் வகுப்படுது. அப்போ therefore A +